மும்பை துறைமுகத்திலிருந்து பருத்திய இங்கிலாந்தின் லண்டன்ல உள்ள மான்செஸ்டருக்கு கப்பல் மூலமா கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ரயில் சேவை பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதனால இந்த ரயில்வே நிறுவனம் மும்பைல உள்ள முர்தாஜாப்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து வடக்கே அசல்பூருக்கு 76 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு இரும்பு பாதையையும், அதே போல அதே முர்தாஜாப்பூர் ரயில் நிலையத்தில இருந்து தென்கிழக்கு பகுதியில் உள்ள யவட்மால் அப்படிங்கிற ரயில் நிலையத்திற்கு 113 கிலோமீட்டர் நீளத்துல ஒரு ரயில் பாதையை நிறுவிச்சு. மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா 189 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த சகுந்தலா எக்ஸ்பிரஸுக்கு சொந்தமான இரும்பு பாதை. பெரும்பாலான இந்திய ரயில் பாதைகள் எல்லாமே 5 அடி கொண்ட அகல பாதையா மாற்றப்பட்ட நிலையில இந்த சகுந்தலா ரயில் பாதை மட்டும் அமைக்கப்பட்ட நாள்ல இருந்து 2 அடி 6 அங்குல குற்றகல பாதையா தான் இருக்கு. ரயிலானது வேகம் குறைவாக செல்லவும் தடம் புரளாம இருக்கிறதுக்கும் இந்த குற்றகல பாதைகள் மலைப்பாங்கான பகுதிகளில் மட்டுமே உள்ள நிலையில சமமான தரைதளத்துல குற்றகல பாதையில் பயணிக்கிற ஒரே தொடர்வண்டி இந்த சகுந்தலா எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். குற்றகல பாதையில பயணிக்கிறனாலையும் வழித்தடத்துல அதிக நிறுத்தங்களை கொண்டனாலையும் தன்னோட 189 கிலோமீட்டர் தொலைவு கடக்க சகுந்தலா எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 20 மணி நேரம். தன்னோட பெயர்ல எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருந்தாலும் கூட சகுந்தலாவோட சராசரி வேகம்